சரி, இப்படி சென்சார் போர்டு பண்ற ஒரு விஷயம் எதுக்காக பண்றாங்க? என்ன நெருக்கடி காரணம்? தாம்மா. என்ன இந்த விஷயத்த நெருக்கடியை நோக்கி தான் திமுக அரசு சந்திச்சுக்கிட்டு இருக்கு அவங்கள்ட்ட. இந்த நெருக்கடி தாம்மா பழனிசாமி தூக்கிட்டு போய் அங்கே உட்கார வச்சிருக்கு எடப்பாடியை. இந்த நெருக்கடி தாம்மா. எடப்பாடி இங்கே வந்தப்போ அமித்ஷா டேட்டு கொடுக்கல பார்க்கறதுக்கு, பார்த்தீங்களா? ஆமா, ஆமா. டெல்லிக்கு அப்புறம் அவரோட நெருங்கிய நண்பர் எஸ்பி வேலுமணி அனுப்புறாரு. அப்புறம் பார்த்தோன்னா எடப்பாடிட்ட 1 to 1 ஸ்டேட் ஃபைட் நடக்குது அமித்ஷாவுக்கும் அவருக்கும். பழனிசாமி நீ ஒன்றுமே சரியில்லை, நான் எல்லாரையும் காம்ப்ரமைஸ் பேசணும்னு நீ இன்னும் ஒரு ஆள்கிட்ட கூட பேசலை. உன் ஈகோவில் இருந்தால் எப்படி பழனிசாமி ஜெயிக்கிறது? தாமரை மலரணுமா இல்லையா? நீ இலை மலரணுமான்னு கேட்கல, தாமரை மலரணும். என்னாச்சு டிடிவி சாரோட என்ன உனக்கு ஃபைட்டு? ஓபிஎஸோட என்ன ஃபைட்டு உனக்கு? எல்லாரையும் ஒன்று சேர்த்துக்கு நீ காம்ப்ரமைஸ் பேசுவோன்னு வெயிட் பண்ணி நாங்களே பேசிக்கிறோம் காம்ப்ரமைஸ்ட்டாருமா அவர். 50 சீட்டு எங்களுக்கு கொடுத்துரு. என்ன போயிட்டு இருக்கிறீங்க அரசியல்? எங்கெங்கேயோ போதுமா அரசியல்? நமக்கு வியப்பா இருக்கு. எப்பா இப்படியெல்லாம் ஸ்ட்ராட்டஜியான்னு. 50 சீட்டு எங்களுக்கு கொடுத்துரு, நான் கொடுத்துக்குவேன் யாருக்கு வேணுமோ. டிடிவி கொடுப்பேன், ஓபிஎஸ் கொடுப்பேன், யாருக்கு வேணுமோ கொடுப்பேன். இப்போ அன்புமணி போயிருக்கிறாரு. இப்போ பாமக பிராக்கெட்டில் ஆவான், பாமக பிராக்கெட்டில் ராவான், ராமதாஸ் பாமக, அன்புமணி பாமக ஆவான். அவர் போயிட்டார்ல, ஏடிஎம்கே போயிட்டார்லம்மா. அதை என்ன சொல்லிட்டாரு அமித்ஷானா, அந்த காம்ப்ரமைஸ் கூட நாங்கள் பண்ணது தான்ட்டார், நீ பண்ணலை, உன்னதான் சேர்த்து வச்சு வழி பண்ணு அப்படின்னப்பல. இது எவ்வளோ பெரிய ஒரு கமாண்டிங் பாருங்க. ஜெயலலிதா இருந்த இடங்க அந்த இடம். அப்படிப்பட்ட கட்சி அவர் சொல்கிறத ஆடுறாங்க. கடைசியாக அவர் வாய் போடுங்க, நான் மூத்த தலைவர்கிட்ட பேசிட்டு சொல்கிறேன்ட்டு வந்திருக்காரு பழனிசாமி. இதுதான் யதார்த்தம். மிரட்டுறாங்கம்மா. இத்தனை வருஷம் இருந்த ஜெயலலிதா எம்ஜிஆர் இருந்த கட்சியை இப்படி பாடாத படுத்துறாங்கன்னா நீங்க யாருமா? பாவம்மா.